தமிழ்நாட்டின் நிதி நிலைமை பற்றி எதிர்க்கட்சிகள் பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளன. இந்நிலையில் அரசின் நிதி ஆரோக்கியம் பற்றி பேசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு அரசுக்கு வருடந்தோறும் சராசரியாக 12,000 கோடி ரூபாய் பெட்ரோலிய பொருட்கள் மீதான விற்பனை வரி மூலமாக கிடைக்கிறது. இதில் சில 100 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டில் குறைகிறது. வருடா வருடம் மது விற்பனை மூலம் அதிகமாகி வந்த கலால் வரி வருவாயும் இந்த ஆண்டு கணிசமாக குறைந்திருப்பதாக டிசம்பர் வரைக்குமான புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. சொத்துக்கள் விற்பனை மூலமாக வரும் முத்துரை தாள் கட்டண வசூலும் மந்தமாக இருப்பதை பதிவுத்துறை உறுதி செய்கிறது. மாநில அரசின் வரி வருவாயின் இந்த முக்கிய அம்சங்களில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்த வருமானத்தில் அதிகமாக வரி வருவாய் வசூலிக்கக்கூடிய மாநிலங்கள் எதுன்னு பார்த்தா தமிழகம் அதில் முன்னிலையில் இருக்கும். ஸோ டாக்ஸி எஃபர்ட்டுக்கெல்லாம் வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் அந்த அளவுக்கு கொடுக்கல. ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ரொம்ப மிக மிக குறைவாக கொடுத்துருக்காங்க. அதன் விளைவு ஈக்விட்டிக்காக ஒரு ஃபேக்டர்ஸுக்கான வெயிட்டேஜ் அந்த ஃபார்முலாவில் அதிகமாக கொடுக்கும்போது தமிழகம் கடுமையாக பாதிக்கப்படுது. இதை தான் நம்ம தொடர்ந்து கேட்டாகணும். இதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அது கொடுக்காத வரைக்கும் தமிழகத்தோட இந்த நிதி இழப்பு தொடர்ந்து கூட இருக்கும். வரி வரக்கூடிய வரத்துகளுக்கு உண்டான வாய்ப்புகள் குறையும் போது, வருமானம் குறையும் போது அரசுடைய நிதி ஒரு தேக்க நிலை அடையுது அல்லது ஒரு சிக்கலை சந்திக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இதனால் தமிழ்நாடு ரொம்ப ஒரு பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்குதா அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மாதிரி நம்ம போய் அதுக்கு அவ்வளோ ஒன்றும் பயப்படுறதுக்கோ அதை பற்றி கவலைப்படுறதுக்கோ ஒன்றும் அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணிட்டிங்கனாக்கா, இது எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, தமிழ்நாடு அரசு ஒரு அதனுடைய வரி வருமானங்கள் மற்றும் அது செலவிடுறதெல்லாம் ரொம்ப ஒரு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு அகில இந்திய அளவில் நம்ம சொன்னாலும் கூட, அதுக்காக இது இனிமேல் இன்னும் இதில் பல முன்னேற்றங்களுக்கு வழிகாண்றதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வச்சோம்னாக்கா அந்த மாதிரி சொல்ல முடியாது. நிறையா இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உலக மற்றும் தேசிய பொருளாதார நிலைமைகளுடன் தொடர்புடைய மந்த நிலையைத்தான் தமிழ்நாடு சந்தித்து வருவதாக நிபுணர்கள் சொல்கிறார்கள். நடந்து வரும் நிதியாண்டில் கல்வி மற்றும் சுகாதார செலவினங்களில் மத்திய அரசு வழங்க வேண்டிய பங்கு சேரவில்லை. இதனால் மாநில அரசே தனது நிதியிலிருந்து செலவிட வேண்டியிருந்தது. செலவை குறைப்பதன் மூலம் இந்த நிலைமையை சமாளிக்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. 180 கோடி ரூபாய் பெருமானமுள்ள பொங்கல் பரிசு இந்த முறை வழங்கப்படாததும் செலவை குறைக்கும் சிக்கன நடவடிக்கையின் ஒரு பகுதிதான் என்று நம்பத்தகுந்த அரசு வட்டாரங்கள் கூறுகின்றன.